கோயம்பேடு காய்கறி சந்தையில் காய்கறிகளின் விலை கிலோவுக்கு 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கீதா. கீதா, கோயம்பேடு காய்கறி சந்தையில் எந்தெந்த காய்கறிகளின் விலை ஏற்றம் கண்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? சென்னை கோயம்பேடு மொத்த காய்கறி சந்தையில் நேற்று 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட தக்காளியின் விலை இன்று ஒரே நாளில் 15 ரூபாய் அதிகரித்து 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதுபோல வரத்து குறைவு காரணமாக பல காய்கறிகளின் விலைகள் 5 முதல் 10 ரூபாய், 10 முதல் 20 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இதுபோல வரத்து குறைவு காரணமாக கடந்த வாரத்திலிருந்து இந்த வாரம் ஒரு 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. காய்கறிகளின் விலையேற்றம் தொடர்பாக வியாபாரி இருக்கிறார், அவரிடமே கேட்கலாம். அண்ணா, எந்தெந்த காய்கறிகளோட விலை அதிகமாக இருக்குது, ஏன் அதிகமாக இருக்குது? அதாவது கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, தேங்காய் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் ஏறி இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பச்சை காய்கறி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், புடலங்காய், பீர்த்தங்காய் இந்த மாதிரி காய்கறிலாம் விலை ஏறி இருக்குது. அதாவது 3 நாளைக்கு முன்னாடி வந்து தக்காளி வந்து 20 ரூபா வச்சுருந்த தக்காளி இன்றைக்கி 50 ரூபா வரைக்கும் போயிருக்கு. கேரட்டு வந்து 40 ரூபா 50 ரூபா வச்சுருந்த கேரட்டு வந்து இன்றைக்கி 60லேருந்து 70 ரூபா போயிருக்கு. தேங்காய் வந்து 60 ரூபா 58 ரூபா இந்த தேங்காய் இன்றைக்கி வந்து 70 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இது வந்து மொத்த விற்பனையில் இந்த விலை. சில்லறை விற்பனை பார்த்திங்கன்னா இதை விட 10 ரூபாலேருந்து 20 ரூபா கூடுதலாக விற்பாங்க. வழக்கமாக கோயம்பேடு மொத்த காய்கறி மார்க்கெட்டுக்கு எத்தனை லாரிகள் வரும்? இப்போ எவ்வளோ கம்மியாக வருது? எதனால் இந்த விலையேற்றம்? வழக்கமாக வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 800 வண்டிகளில் வந்து கிட்டத்தட்ட 5000 7000 டன் காய்கறி வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 டன் காய்கறி வந்து குறைஞ்சிருக்கு, மொத்தம் எல்லா காய்கறியும் சேர்ந்து. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பச்சை காய்கறி விளையிறதுலேருந்து ஒரு சில இடத்துல வந்து மழை விட்டுவிட்டு மேலே போயதில் அங்கேருந்து எடுக்க முடியல. ஒரு நாள் விட்டாங்கன்னா மறுநாள் வந்து முத்தலாகும். அதனால் அது வரத்துக்கு குறைவாக இருக்குது. அதேமாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, மற்ற மகாராஷ்டிரா இந்த மாநிலத்தெல்லாம் விட்டுவிட்டு மழை பெய்யறதில் அங்கங்கே சரக்கு வர்றது வந்து தாமதமாகுது. அதேமாதிரி கர்நாடகாவில் வந்து போதுமான வந்து காய்கறி எடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகுது. அதனால தான் அங்கேருந்து வர சரக்கும் கம்மியாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து உதகையில் வந்து அதிக அளவில் மழை பெய்யறதில் இந்த கேரட் எடுக்கிறதுக்கு வந்து சிரமப்பட்டு எடுக்கிறதால அந்த அதுவும் வந்து சரக்கு வந்து குறைவாக வரதால் இந்த விலை எடுக்கிறதுக்கு காரணம். ஆனால் இந்த 4 நாட்களில் தான் விலை ஏறி இருக்குது. காய்கறிகளோட வியாபாரம்லாம் எப்படி இருக்குது? இந்த 4 நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் வந்து நல்லா இருக்குது. அதாவது ஒரு சென்ற மாதத்தை விட இந்த மாதம் வந்து பரவாயில்லாமல் இருக்குது. ஏன்னா சென்ற மாதம்லாம் வியாபாரமே இல்லாமல் அனைத்து காய்கறி விலையும் வந்து குறைஞ்சிருந்து. இப்போ வியாபாரம் நல்லா இருக்குது, ஆனால் காய்கறி வந்து தட்டுப்பாடு இருக்குது. ஸோ இந்த தட்டுப்பாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மாதத்துக்கு நீடிக்கின்றாங்க. ஏன்னா தேங்காய் விலை ஒரு பக்கம் ஏறினாலும் இன்னொரு பக்கம் வந்து தக்காளி விலை திடீர்னு ஏறிச்சு. அதேமாதிரி பீன்ஸ் விலை பார்த்திங்கன்னா 50 ரூபா 60 ரூபா வச்சுருந்த பீன்ஸ் வந்து 70லேருந்து 90 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதேமாதிரி கேரட்டு வந்து 40 ரூபா 50 ரூபா வச்சுருந்த கேரட்டு வந்து 70 80 ரூபா போயிருக்கு. அதுமாதிரி எல்லா காய்கறி விலை வந்து 10 ரூபாலேருந்து 15 ரூபா வரைக்கும் ஏறி இருக்குது. குறிப்பாக பொள்ளாச்சி தேங்காய், உடுமலைப்பேட்டை தேங்காய்னு அந்த வகையில் வந்து பிரித்து அதிகமாக விற்பனை செய்யப்படுறோம். அதுக்கு காரணம் என்ன? எவ்வளோ விற்குது? குறிப்பாக வந்து பொள்ளாச்சி தேங்காய்னு பேர் போன தேங்காய்னாவே பொள்ளாச்சின்னுவாங்க. அதுமாதிரி பேர் போன இடத்துல வந்து தேங்காயோட விளைச்சி வந்து ரொம்ப அதிகமான உற்பத்தி செய்கிற இடம் அது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டை, பேராவூர்னு இந்த ஒசூர் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேங்காய் வந்து நல்லா விளைச்சல் இருக்கும். அங்கே இருக்கிற தேங்காய் தான் நல்லாயிருக்கும். மற்ற மாநிலத்தில் தேங்காய்லாம் வந்து போதுமான அளவுக்கு குவாலிட்டி இருக்காது. அந்த இடத்துல வந்து அந்த மழை வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சு வந்து அந்த கஜா புயல்னுவாங்க. அந்த புயலில் ஏற்பட்ட தாக்கம் இன்றைக்கி வந்து இந்த விலை செய்கிறதுக்கு காரணம். உள் மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களில் மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையால் வரத்து குறைவு காரணமாக காய்கறிகளின் விலை சற்று அதிகரித்துள்ளதாக வியாபாரி தெரிவித்துள்ளார். தொடர்ந்து காய்கறிகளின் வரத்து அதிகரிக்கும் நிலையில் காய்கறிகளின் விலை குறையும் எனவும் வியாபாரி தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.